அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, எதை தொட்டாலும் தோல்விகளே இருக்குது, எப்போ பார்த்தாலும் உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது, ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருக்குது, கையில் காசு தங்கவே மாட்டேங்குது, அடிக்கடி பணம் வந்து களவு போகுது, வீண் விரைய செலவுகள் ஆகுது, இது போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்கோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக நீங்கள் எத்தனை பரிகாரங்கள் செஞ்சும் உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும். சரி, அப்படி என்ன பரிகாரம், ஏன் இந்த நாள் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 22ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 7ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நாளில், அதாவது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கையோடு அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சப்தமி திதி வந்து நமக்கு இருக்குது. அதாவது மாலை 4:50 வரைக்கும் இந்த சப்தமி திதி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சப்தமி திதியை நம்ம பானு சப்தமி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது சூரிய பகவான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இது தாண்டி இன்னைக்கு மாலை 4:51 மேலே மார்கழி மாதத்திற்கு உண்டான தேய்பிறை அஷ்டமி திதியும் நமக்கு தொடங்கி இருக்கு. நான் மேலே நிறைய பிரச்சனைகள் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் இருக்குதோ அவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் காலபைரவர் வழிபாடு செய்யும் போது அத்தனை பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து சாதாரணமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்திலையும் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம்ங்கிறது மாலை 4:30 6 மணிக்கிடையே உள்ள காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி சாதாரணமாக சொல்லும்போது இன்னைக்கு நமக்கு காலபைரவர் வழிபாட்டிற்குன்னு உரிய தேய்பிறை அஷ்டமி திதியும் இதே நேரத்தில் தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அதாவது தீராத கஷ்டங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமினால் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும், நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே பஞ்சாய் பறந்து போகும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நேற்று இரவு இந்த நாளில் செய்ய வேண்டிய தீக்குச்சி பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேலும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இன்னைக்கு பானு சப்தமி, தேய்பிறை அஷ்டமி, இது கூட சேர்ந்து திரிபுஷ்கர யோகமும் இருக்குது. அதாவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து 3 முறை செய்யக்கூடிய ஒரு யோகம் தரக்கூடியது தான் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுவும் இந்த நாளில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட 3 இடங்களில் ₹1 நாணயத்தை வந்துட்டு நீங்கள் வைங்க, அது வந்து பல கோடிகளை ஈர்க்கும்னு சொல்லி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து அதை செஞ்சு பலனடைங்க. ஏன்னா இது எல்லாம் சேர்ந்து ஒரே நாளில் அமைஞ்சிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. அதனால் யாருமே வந்து அதை தவற விடாதீங்க. அதை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம செய்வதற்குண்டான மிளகு பரிகாரம் தான். இப்போ 15 நாட்களுக்கு முன்னாடி கூட ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் நமக்கு வளர்பிறை அஷ்டமியும் வந்துச்சு. அப்போ கூட நான் மிளகை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன். காலையிலேயே வந்து நேரமாக வந்து போட்டிருந்தேன். அப்போ அந்த பதிவுக்கு கீழே நாங்கள் வந்து லேட்டாக தான் அந்த வீடியோ பார்த்தோம், எங்களால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி தேதியை வந்து நாங்கள் விடுற மாதிரி ஆயிடுச்சு, மறுபடியும் எப்போ இந்த மாதிரி வரும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதில் கமெண்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன், இன்னும் 15 நாளில் நமக்கு தேய்பிறை அஷ்டமி வரும், அதே செயற்கையோடு தான் வருது, அதனால் அப்போ நம்ம இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். போன முறை நான் உங்களை 8 மிளகு வந்து எடுத்துக்க சொன்னேன், அஷ்டமி தீதி இருக்கிறதுனால. இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் 4 மிளகு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு நிறைய காரணம் இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க.
இன்னைக்கு ராகு பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை. அதாவது நவகிரகங்கள்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கிழமை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் நிழல் கிரகங்களுக்கான ராகு கேதுக்குன்ட்டு தனியாக ஒரு கிழமைகள் இல்லை. அப்படி பார்க்கும்போது பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை நாள் வந்து கேது வழிபாட்டிற்கு எடுத்துக்குவாங்க. ராகுவுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளை வந்து எடுத்துக்குவாங்க. மேலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு கடன் பிரச்சனை கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததா ராகுவிற்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 4. அதனால தான் நம்ம இந்த இடத்துல 4 மிளகு வந்து எடுத்துக்கிறோம். அடுத்தது மிளகு எடுத்துக்குவதன் காரணம் தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து உண்டு. இது உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். அடுத்ததாக 4ங்கிற எண்ணுக்கான ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி நமக்கு 22. இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4. அப்போ இந்த இடத்துல 4ங்கிற எண் வந்து ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அதுக்காக தான் நம்ம 4 மிளகு வந்து எடுத்துக்கிறோம். மேலும் 4 திசையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபொடி ஆகணும், நம்ம விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம் இந்த எண்ணிக்கையில் வந்து மிளகை வந்து எடுத்துக்கிறோம். நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வரணுன்ட்டுலாம் இல்லை, வீட்டு சமையல் அறையில் பயன்படுத்துகிற 4 மிளகியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால பொதுவாகவே நம்மளுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் நீங்கணுங்கிறதுக்காக சில திருஷ்டி பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இது இருக்குது. இந்த நாளில் தேய்பிறை அஷ்டமியும் இருக்கிறதுனால இப்போ சொல்கிற இந்த மிளகு பரிகாரம் உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே வந்து செய்யுங்க. அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வந்துட்டு செய்யுங்க. மேலும் அந்த நேரத்தில் தான் நமக்கு அஷ்டமி திதியும் இருக்குது. அப்போ வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் 4 மிளகு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு மட்டும் இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் 4 மிளகு வச்சுட்டு இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கலாம். உங்களுடைய கணவருக்கும் இது போல் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அவர் கையில் 4 மிளகு கொடுத்து அவரையே இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள். ஒருவேளை அவருக்கு இது போல் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லை, ஆனால் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை நிற்க வச்சு நீங்களே உங்களுடைய இடது கையில் 4 மிளகை வச்சு அவருக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு 4 மிளகு தனியாக வச்சுக்கணும், அவருக்கு 4 மிளகை தனியாக வச்சுக்கணும். ஒரே செட்டை வச்சுக்கிட்டு 2 பேத்துக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யக்கூடாது. இப்போ முதல்ல யாருக்காக இதை செய்கிறீங்களோ அவங்க வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தான் செய்கிறீங்கன்னா நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த 4 மிளகையும் வச்சுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 8 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 8 முறை, மேலிருந்து கீழே 8 முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றுங்க. அடுத்தது இந்த மிளகை திசைக்கு ஒன்றா, அதாவது 4 திசையிலையும் 4 நீங்கள் தூக்கி போட்டுருங்க. கிழக்கில் 1, வடக்கில் 1, மேற்கில் 1, தெற்கில் 1ன்ட்டு நீங்கள் அப்படியே வந்து தூக்கி போட்டுருங்க. அதே போல் உங்கள் கணவரை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு அவங்களுடைய தலை இதே மாதிரி 8 முறை சுற்றிட்டு நீங்களே வந்து இந்த மாதிரி மிளகு வந்து தூக்கி போட்டுடலாம். இது உங்களுடைய வாசலில் நீங்கள் நின்று செஞ்சீங்கனாலும் சரி, இல்லை மொட்டை மாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நின்று செஞ்சீங்கனாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் தூக்கி எறிவதன் மூலமாக 4 திசைகள்லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு தவிடு பொடியாகும். இப்போ இருக்கிற பிரச்சனைகளும் சரியாயிரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனேயுமே நீங்கள் உங்களுடைய முகம் கை காலெல்லாம் வந்து கழுவிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. இந்த 4 மிளகானது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 400 பிரச்சனைகளையுமே வந்துட்டு சரி பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சாதாரண பரிகாரம் தான், ஆனால் இது செய்யக்கூடிய செயற்கை கொண்ட நாளுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால எல்லாருமே இரவு தூங்குவதற்குள்ளே இதை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.